நாட்டையே உலுக்கிட்டு இருக்கிற கொல்கட்டா கேஸ் பத்தின நெக்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சஞ்சய் ராய் அப்படின்ற அந்த கேவலமான ஒரு புத்தி உடையவன் என்ன பண்றான் அப்படின்னா, நீ தானே தப்பெல்லாம் பண்ணிருக்கேன், ஒழுங்கா வா அப்படின்னு போலீஸ் எல்லாம் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயாச்சு. சும்மாதான் போவாங்களா? அவனுக்காக எதிராக இருக்கிற ஒரு நிறைய மேட்டர்னு வச்சுக்கோங்களேன், நிறைய வந்துட்டு ஆதாயங்கள் எல்லாத்தையுமே திரட்டியிருக்காங்க. எத்தனை ஒரு 10 இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, மொத்தம் 53 ஐட்டம்ஸ் சீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவருடைய பைக்கு, ஹெல்மெட்டு, ப்ளூடூத்து அண்ட் அவனோட செருப்பு, அவனோட ட்ரெஸ்ஸு, அவனோட பிளட்டோட சாம்பிள் அப்படின்னு கிட்டத்தட்ட அவ்வளோ இருந்திருக்கு. ஸோ கொல்கட்டா போலீஸ் எல்லாத்தையுமே எடுத்திருந்தாங்க அப்படின்னாலும் சிபிஐ கையில போனோன்னா என்ன பண்ணுவாங்க, மொத்தத்தையும் சிபிஐ கைட்ட கொடுத்துருவாங்க. அண்ட் சார் இது எல்லாமே கொடுத்துருக்கோம், நீங்க எல்லாத்தையுமே செக் பண்ணி என்ன நடந்திருக்கிறத கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி அவங்க பக்கமும் திருப்பப்படுது. ஸோ இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஆமா நான் தான் பண்ணேன், ஆடிட்டோரியமுக்கு நான் தான் போனேன், இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி A to Z எல்லா விஷயத்தையுமே சொல்லியிருக்கான். ஓரளவு சொல்லியிருக்கான்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா, டே நீ சொல்லிட்டியா, சரி உனக்கு ஆப்போசிட்டா யாரெல்லாம் உனக்கு வேலை பார்த்திருக்காங்க நாங்க தெரிஞ்சுக்கணும், நீ சொல்லுன்னும் போது அவன் முடியாதுன்னு மறுக்கிறான். நீ கொஞ்ச நாள் ஜெயில இரு, இன்னும் ஆதாரத்தை புகட்டிக்கிறோம் நாங்க, நீ கொஞ்ச நாள் இரு அப்படின்னு சொல்லி அவனை உள்ள அனுப்புற அந்த சமயத்துல அவன் என்ன பண்றான் அப்படின்னா, அங்க இருக்கிற ஜெயில் கார்ட்ஸ் கிட்ட நான் பண்ணவே இல்லை, நான் எங்க பண்ணுவேன், நான் அதெல்லாம் எதுவுமே பண்ணல, நான் இப்ப வந்து பொய் சொல்வேனா, நான் எதுக்காக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசுறான். காரணம், அங்க அவனுக்காக ஒரு லாயர் நியமிக்கப்பட்டு அந்த லாயர் வந்து அவனை காப்பாத்திடுவாங்க அப்படின்னு ஒரு தைரியமா, இல்ல பின்னாடி இருக்கிற பிரின்சிபல் சந்தீப்போடைய ஒரு தைரியமா என்னன்னு தெரியல. ஆனா இனிமே போக போக கண்டிப்பா அதையும் கண்டுபிடிக்கதான் போறாங்க சிபிஐ போலீஸ். சோ இந்த விசாரணையில இப்போதைக்கு வந்து நான் பண்ணவே கிடையாது, நான் எதுவுமே செய்யல, நான் எடுத்துட்டு போனதெல்லாம் உண்மைதான், ஆனா அங்க நடந்த விஷயம் என்னன்னு தெரியுமா, நான் உள்ள போகும்போது ஆடிட்டோரியம்ல அந்த பொண்ணு ஆல்ரெடி ரத்த காயத்தோடு செத்து கிடந்துச்சு. அதை பார்த்து பயத்துல நான் ரிட்டர்ன் ஓடி வந்துட்டேன், எங்க என்ன இந்த மாதிரி ஏதாவது பண்ணிருவீங்களோன்ற ஒரு பயத்துல ஓடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லியிருக்கான். இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு, உருட்டு நீ நல்லா உருட்டு அப்படின்ற மாதிரிதான் சிபிஐஸுமே பார்த்து அவனை சிரிச்சிருக்காங்க. இது உனக்கு இருக்கு, உன்னை வச்சு செய்யறோமா இல்லையான்னு பாரு அப்படின்னு ஒரு தகவலோட வெளியே வந்து நெக்ஸ்ட் பார்க்கும்போது போலிகிராஃப் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு எதிராக வந்து ஒரு டெஸ்ட் எடுக்கப்பட்டுச்சு. அந்த டெஸ்ட் அவனுக்கு பாசிட்டிவா வந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. பாலிகிராஃப்னா என்ன உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு ஹார்ட் பீட் அண்ட் அவங்க பேசுற விஷயங்கள் வந்து கரெக்டா தப்பா பொய்யா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு கருவி. ஸோ அவங்க ஹார்ட் பீட் எப்படி இருக்கு, அவங்களுடைய பிபி ப்ரெஷர் எல்லாமே எந்த அளவு மெயின்டைன் ஆகுது அப்படின்றத வச்சு அவன் பேசிட்டு இருக்கும் போது அதை வச்சு அவன் பேசுறது உண்மையா இல்ல பொய்யா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு டெஸ்ட் தான் போலிகிராஃப் அப்படின்னு சொல்லப்படுறது. அண்ட் இன்னொரு பக்கம் ஃபாரன்சிக் அப்படின்ற இந்த ஒரு டெஸ்ட்டுக்கான ரிசல்ட்டுக்காக எல்லாருமே வேற லெவல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். காரணம் வந்து அந்த கை பிரிண்ட், ஃபுட்டோடைய பிரிண்ட், செருப்பு பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களுமே இருக்கும் இல்லையா, அது வந்து கரெக்டா இல்லையா, இந்த பொண்ணுக்கும் அதாவது விக்டிமுக்கும் இவனுக்கும் நடுவுல இருக்கிற அந்த கனெக்ஷன் உண்மையா, இவன் நடந்து போனது, இவனோட ஃபிங்கர் பிரிண்ட் எதையாச்சும் அது கூட மேட்ச் ஆகுதா, இவன் தான் பண்ணானான்ற ஒரு ப்ரூஃப் கரெக்டா வேணும் இல்லையா, அப்பதானே அவனுக்கு தண்டனை கிடைக்கும். அதுக்காக எந்த அளவு அந்த முயற்சி பண்ண முடியுமோ, எந்த அளவு வந்து ரொம்ப ட்ரை பண்ண முடியுமோ அவ்வளவு அளவுக்கு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற போலீஸ் கார்டு கிட்ட எல்லாம் நான் பண்ணவே இல்லைங்க அப்படின்னு அவன் காலை பிடிச்சி கெஞ்சினாலும் நம்புறதுக்கு யாரும் தயாரா இல்லைனாலும் அவனுக்கு எதிரான ஒரு ஆதாரத்தை யாரும் புரட்டிட்டு தான் இருக்காங்க. இந்த மாதிரி சுடு தகவல்கள் பல வந்துட்டு இருக்கு. அண்ட் சந்தீப் வந்து நிறைய விஷயங்களை சொல்லிட்டு இருக்கான். அண்ட் அவனுடைய விஷயமும் பாத்தீங்கன்னா 15 இடத்துல சிபிஐ அவனை வந்து விசாரணை பண்றதுக்காக அவனை சுத்தி இருக்கிற எல்லா இடங்களையுமே தேடுறாங்க, விசாரிக்கிறாங்க, அவன் என்ன பண்றான் அப்படின்னு விசாரிச்சுட்டு இருக்காங்க. சஞ்சய் ஒரு வேளை போய் சொன்னான் அப்படின்னா சந்தீப் தொக்கா மாட்ட போறான், யாருக்கு என்ன நடக்க போகுது அப்படின்ற பல கேள்விகள் இருக்கும். இந்த நேரத்துல எல்லா தகவலையும் நான் உடனுக்குடன் உங்களுக்கு சொல்றேன். ஸோ நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க பண்ணிட்டு இருக்கிற ஒரு சப்ஸ்கிரைப்க்கும் எனக்கு வந்து ஒரு நல்ல மோட்டிவேஷன் கொடுக்கும். ஸோ தட் நான் நல்ல வீடியோஸ் உங்களுக்காக ரெடி பண்ணி போடுவேன். அண்ட் மேலும் இந்த மாதிரி விவரங்கள் தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அகெயின் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.